வணக்கம், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம எந்த மூவி ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் அண்ட் சூர்யா ஆக்டில் வந்த ரெட்ரோ தான். ஸோ படம் கங்குவாக்கு அடுத்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸில் ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவங்க என்னோட தங்கச்சி தான், அவங்க பெரிய சூர்யா ஃபேன். அவங்க சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருந்தது படம். சூப்பராக இருக்கு, நான் வேறு லெவலில் இருக்குது. 10 இயர்ஸாக சூர்யா சாரோட ஒரு லவ் ரொமான்டிக் இதுக்கு வெயிட் பண்ணதுக்கு சார் சூப்பராக பண்ணியிருக்காரு சூர்யா சார். ரொம்ப நல்லா இருந்தது படம், பயங்கரமாக இருந்தது. கல் கிளாசிக், எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, நல்லா டைமில் போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் டச் இருந்துச்சு, ஃபீல் இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, எல்லாரும் பாருங்கள் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்த்துட்டு வந்தாச்சு, கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எதுனா தான் அன்பான ஃபேன்ஸ் இருந்தாலும் உண்மையை தான் பேசுவோம். இந்த சும்மா முட்டு கொடுக்குற வேலைலாம் நம்மளுக்கு கிடையாது. படம் நல்லாவே வந்திருக்கு, நான் நல்லா கேரி அவுட் பண்ணலாம். நீங்கள் நல்லா கண்ணை முடித்து போய் பார்க்கலாம். நீங்கள் சாங்ஸ், மியூசிக், பிஜிஎம், படம், ஸ்டோரி, கண்டென்ட், அவரோட ஆக்டிங் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. தயவு செஞ்சு படம் பாருங்கள். ஹிட்டு த ஒன், செம்மையாக இருந்தது. தானா சார் வேற லெவல் தெரிக்க விட்டார். வெரி நைஸ், நல்லா இருந்தது. வாரணமாயிரம் நடந்தது அப்படியே, அந்த லவ் அப்படியே எங்கள் சாமிங் பாயா அப்படியே அதில் வந்திருக்காரு. சூப்பராக இருக்குது. படத்தில் ஃபைட் சீன்ஸ் நிறைய இருக்குது, எல்லாமே கரெக்டாக தேசம். கார்த்திக் சுப்ராஜ் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஆப்வியஸாக இருக்க வேண்டிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான், எல்லாமே சூப்பராக இருக்குது. குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்லா இருக்குது, பாருங்கள். சூர்யா சாரோடைய கம்பேக் ஃபிலிம் தான், கண்ணை முடித்து எல்லாருமே நம்புங்க தயவு செஞ்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன், ஸ்மைல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வில்லன் தான் டைம்ஸ் டெரராகவும் தெரிஞ்சாங்க, கொஞ்சம் ஃபனியாகவும் இருந்தார். அதுவும் டேரக்டர் பிச்சு வந்துட்டார். ஒவ்வொரு சீனும் சூர்யாவை எப்படிலாம் காட்டணுமோ எல்லாத்தையும் காட்டிட்டார். படம் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. காசு கொடுத்து வேஸ்ட்டாக போகலாம் யாரும் நினைக்க வேணாம். காசுக்கு சரியான ஒர்த்தான படம். ஆஸ் அ ஃபேனாக மட்டும் இல்லை, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாகவே சொல்கிறேன், செம்மையாக இருக்குது படம். டேரக்டர் மூவியாக இருக்குமா இல்லை சூர்யா சார் மூவியாக இருக்கும்? ரெண்டு பேர் மூவியாகவும் இருக்கும். அந்த மாதிரி பிரித்து எதுவுமே பேச முடியாது ஆக்சுவலாக. மியூசிக், டிரெக்ஷன், ஆக்டிங், இந்த கண்டென்ட், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இல்லை, நான் அவர் கம்பேக்லாம் சொல்ல மாட்டேன். ஹீஸ் ஆல்வேஸ் அ மாஸ் ஹீரோ. அவரோட ஐஸ்க்காக தான் வந்தேன் படத்துக்கு. இட்ஸ் நாட் லைக் ஐ கான்ட் கம்பேர் கங்குவா அண்ட் ரெட்ரோ நவ், பிகாஸ் அது எங்கேயோ ரெண்டுமே வேறு லெவல் தான், நான் அப்படி தான் சொல்லுவேன். படத்தில் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது, நிறைய படம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. மெயினாக 3 hours ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. சூப்பராக இருக்கு படம், எங்கேயுமே லேக் இல்லை, எங்கேயுமே போர் இல்லை, சூப்பராக இருக்குது. தியேட்டரில் பார்க்கும்போது ஆப்வியஸாக பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதோட கதையோட வச்சு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சூர்யாவோட ஆக்டிங் சொல்லவே நல்லா, சூப்பராக இருக்கும் படம். நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நல்லா ரொமான்ஸ் சைடு ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்னு அயன் சைட்லேருந்து பார்த்த எல்லா ரொமான்ஸ் சீன்ஸுமே நல்லா கொட்டி தள்ளியிருப்பாங்க. வில்லனோட மவுஸ் அவ்வளோ பெருசாக இல்லை, ஒரு மாதிரி லைக் ஓகே ஆவரேஜாக தான் வில்லன் காமிச்சிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே அதுலேயும் ஸ்ரேயா வர்றது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவர் கெட்டப்பே ஒரு கெட்டமும் வேறு லெவலாக இருக்குது ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் ஒன்று செம்மையாக இருக்குது, தீயாக இருக்குது ப்ரோ, நெருப்பாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த படம் பாருங்கள் எல்லாரும். நான் சொல்கிறதுக்கு இல்லை, படம் ஃபர்ஸ்ட் ஷோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. படம் எல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க கண்டென்ட். லேக் எதுவுமே இல்லை, எந்த லேகும் இல்லை. விது சார், ஜோஷி சாரோட அந்த வில்லன் கேஸ்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜோஷி சார் தான் நான் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட பார்க்குறேன். சூப்பராக இருக்கு படம். அந்த சூர்யா ஸ்மைல் கண்டிப்பாக இந்த மூவியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் நல்லா கோரியோகிராஃபி எல்லாமே, பாட்டு, எல்லா வைப்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாமே பிச்சு செதறிப்பாங்க. நல்லா இருக்கும் படம். மியூசிக் நல்லா இருந்துச்சு. அந்த நடுவில் வர பிஜிஎம் டியூன்லாம் ஒரு மாதிரி பவராக இருந்துச்சு. காமெடி இருக்குது, லவ்வும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவருக்கு என்ன பண்ணாலுமே அது ஃபிட் ஆகிடும் ப்ரோ. என்ன பண்ணாலுமே ஃபிட் ஆகிடும். எல்லா எமோஷன்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு. அதுதான் நம்மளுக்கு மெயின். கார்த்திக் சுப்ராஜ் என்ன நினச்சி ஒரு ட்ரை பண்ணாரோ அதில் சக்ஸஸ் அடைஞ்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு 4-5 படம் சூர்யா நான் கண்டினியூவாக ஒரு வேட்டையாடினா போதும் ப்ரோ. ஓஜி சிங்கம்னா இந்த சின்ன பசங்களுக்குலாம் இன்னும் தெரிஞ்சிடும் ப்ரோ. காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பூஜா ஹெக்டே மேம் ஓன் டப்பிங் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த வாய்ஸ் சூப்பராக இருக்குது. பூஜா ஹெக்டே மேம் சும்மா ஒரு பொம்மை மாதிரி தான் எல்லா படத்துலையும் காட்டியிருப்பாங்க. இதில் மெயினாக கரெக்டாக கதை கூட இருக்கிற மாதிரி அவங்க டப்பிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஈவன் இஃப் யூ ஃபீல் லைக் அந்த பூஜா ஹெச்சோடைய சைடு நீங்கள் பார்க்கலனா கூட சூர்யா சார் நல்லாவே கேரி அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன்ஸ் லைக் ரொம்பவே நல்லா, ரொம்ப ஃபீல் பண்ணி உருகி பார்க்குற மாதிரி கூட பார்க்கலாம் நீங்கள். நல்லாயிருக்கும் படம். எனக்கு எமோஷனல் சீக்வன்ஸ் தான் சிங்க் ஆன மாதிரி தெரியல, ஆனால் ஒரு மாதிரி லவ் சீக்வன்ஸ்லாம் இட் வாஸ் நைஸ். இட் வாஸ் an awkward and all.
எந்த ஒரு லாகுமே இல்லை ப்ரோ. மெசேஜ் படத்தில் வந்து பாருங்க. சினிமா சாங்கில் வேறு லெவல் ப்ரோ. அந்த நம்ம எப்படி நம்ம சுற்றி அந்த வேறு லெவல் தான் சொல்ல முடியும். அது சொல்ல தெரியல, அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு bro. சூர்யா வைப் தான் சார் தியேட்டர் ஃபுல்லாக இருக்குது. வெளியிலேயே எங்கள் சார் சூர்யா வைப் தான் இருக்குது. கனிமானா பாய்ஸுக்குலாம் பூஜை ஐடியாவே இருக்கலாம். எங்களுக்குலாம் வந்து சூர்யா சார் தான் எங்கள் கனிமா, எங்கள் கண்ணாடி போய் எல்லாமே அவர் தான். எல்லாமே ஒன்றும் எலிவேட் ஆகி இருந்துச்சு. கரெக்டாக டைம் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் படம் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும். நைஸ் மூவி. ஓவரால் ரேட்டிங் 10. ஓவரால் ரேட்டிங் தான் 10. 10 as a சூர்யா ஃபேன் நான் 10 தான் சொல்கிறேன். நான் 10 கேட்டிங்கன்னா 100ன்னு சொல்வேன். 100 கேட்டிங்கன்னா 1000ன்னு சொல்வேன். சூர்யான்னு எழுதி கொடுத்தா போதும், எவ்வளோ வேணால் நாங்கள் சொல்லுவோம்.